வணக்கம் மக்களே. நாம் இப்போ கிரிவீதியில் இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பறவைக்காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தப்போ பக்தர்கள் இந்த மாதிரி பறவைக்காவடி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் இந்த பறவைக்காவடி சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரே வண்டியில் ஜேசிபி மாதிரி அதில் இத்தனை பேர் ஒரே இதில் பறவைக்காவடி மாதிரி கிளைகளாட்ட தொங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சிலிர்ப்பூட்டும் வகையில் இருந்ததுங்க. மற்றபடி காவடி எடுத்துகிட்டு வர்றது, அழகு குத்திட்டு வர்றதெல்லாம் இவ்வளோ பெரிய புண்ணிய ஸ்தலத்தில் சாதாரணமாக இருக்கும். இந்த மாதிரி பறவைக்காவடிங்கிறது ரொம்ப அது எப்படி அது அந்த ஒரு பக்தி உள்ள ஊடுருவி வரலைன்னா இந்த விஷயத்தை செய்யவே முடியாது. அவ்வளோ அசாத்தியமான ஒன்று. பார்க்கும்போது இது நம்மளால் முடியாது, இது சாதாரணமாக இது மனிதர்களால் செய்யவே முடியாத விஷயம்னு தான் தோணும். ஏன்னா இவ்வளோ நீளமான அழகு குத்திட்டு வர்றதாகட்டும், எவ்வளோ நேரங்க தொங்கிட்டு போவாங்க. முதுகில் கத்தி மாதிரி முறுக்கியும் போட்டு கொக்கி போட்டு அதில் ஆடிட்டு வேறு போகிறாங்க. ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த பறவைக்காவடி சேலத்துலேருந்து வர்றவங்க, சேலத்துலேருந்து இங்கே இந்த அழகை குத்திட்டு காவடி மாதிரி அப்படியே கிரிவீதியை சுற்றி மலைக்கு வேறு இவங்க ஏறி போவாங்க. இதுலேயே எவ்வளோ நேரம் அப்படியே அந்த வழியை பொறுத்துக்கிட்டு, ஆனால் அவங்க சிலர்லாம் வலிக்கவே வலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. தைப்பூசத்தப்போ இந்த மாதிரியான பறவைக்காவடி அப்படிங்கிறது பழனியில் ரொம்ப ரொம்ப பிரபலியமானது. பார்க்குறக்கே அதிசயமான ஒன்று. பார்த்திங்களா, அவங்க காலாட்டிக்கிட்டு ஜாலியாக போகிறாங்க. ஒரு ஆள் அப்படியே கூலிங் கிளாஸு அந்த பக்தர் மாட்டிகிட்டு அவர் வாட்டுக்கு ஹாயாக தொங்கிட்டு போயிட்டுருக்காரு. நம்மளுக்கு அப்படியே பார்க்கல நெஞ்சு பதறுது. இந்த இடத்த பின்னாடி வின்ச்சு ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் ரோப் காருக்கும் நடுவில் இந்த இடம் இப்போ கிராஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக சுற்றி அங்கே பாத விநாயகர் கோயில் போய் அங்கேருந்து இவங்களை இறக்கி விட்டு மேலே இவங்கெல்லாம் நடந்து போவாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு நேர்த்தி கடனை இந்த மாதிரியான காவடிகள், அளவு குத்துறது, அதெல்லாம் இங்கே தைப்பூசத்தப்போ ரொம்ப பிரபலியமாக நடக்கும். நிறைய இந்த மாதிரி காவடிகள் வரும். அதில் எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸானது இந்த பறவைக்காவடி. ஒவ்வொரு வருஷமும் இந்த பறவைக்காவடி வருதுன்னு கேள்விப்பட்டாலே பழனி முழுக்க பொதுமக்கள் திரண்டு இதை பார்ப்பாங்க. இதே மாதிரி பல வீடியோக்களில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.